ஓடும் ரயிலிலிருந்து கர்ப்பிணியை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்று ரயிலிலிருந்து தள்ளிவிட்ட நபருக்கு தற்போது நீதிமன்றம் தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது ஹேமராஜுக்கு குற்றம் சாட்டப்பட்ட ஹேமராஜ் குற்றவாளி என்று நீதிமன்றம் கடந்த வாரம் தீர்ப்பளித்த நிலையில் தற்போது தண்டனை விவரம் என்பது வெளியாகியிருக்கிறது. திருப்பத்தூர் நீதிமன்றம் பிறப்பித்திருக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் சாகும் வரை ஹேமராஜ் சிறையில் அடைக்க வேண்டும் என்று தற்போது நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் நம்முடைய செய்தியாளர் வெங்கடேஷ், என்ன தண்டனை விவரம்? தேவப்பிரியன், அதாவது கடந்த பிப்ரவரி மாதம் ஓடும் ரயிலில் ஒருவருக்கு கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்ட விவகாரத்தில் தற்பொழுது தீர்ப்பானது வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் இந்த திருப்பத்தூர் நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பானது வழங்கப்பட்டுள்ளது. அதாவது 3 ஆயுள் தண்டனையும், அதே போன்று சாகும் வரை கடுங்காவல் தண்டனையும், அதே போன்று ஹேமராஜுக்கு 85,000 அபராத தொகை கட்ட வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய அரசு 50 லட்சமும் மாநில அரசு 50 லட்சமும் என 1 கோடி ரூபாய் அளவிற்கு பெண்ணுக்கு இழப்பீடு தொகை வழங்க வேண்டும். அதே நேரத்தில் 1 மாதத்துக்குள் அந்த டெபாசிட் அமௌண்ட்டை கட்ட வேண்டும் எனவும் மீனாகுமாரி தற்பொழுது உத்தரவானது பிறப்பித்துள்ளார். தேவப்பிரியன், சாகும் வரை தண்டனை என்றால் என்ன மாதிரியான உத்தரவு, விரிவான உத்தரவு இருக்கா? வழக்கமாக ஆயுள் தண்டனை அப்படின்னா 14 வருடங்களில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாகும் வரை என்ற தீர்ப்புடைய முழுமையான விவரம் என்ன? அதாவது 36 ஆண்டுகள் அவர் தண்டனையானது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த சாகும் வரை கடுங்காவல் தண்டனையானது வழங்கப்பட்டுள்ளது. இதனை தொடர்ந்து அவருக்கு சிறையில் இருக்கும் பொழுது எந்த விதமான சலுகையும் வழங்கக்கூடாது என்பதையும் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். மேலும் மத்திய அரசு 50 லட்சமும் மாநில அரசு 50 லட்சமும் என 1 கோடி ரூபாயானது இழப்பீடாக அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும். அதே நேரத்தில் வேலூர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனையில் அவருக்கு தேவையான சிகிச்சைகளை தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி மீனாகுமாரி உத்தரவு பிறப்பித்துள்ளார். தேவப்பிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி வெங்கடேசன்.